உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஆக்குவாயாக. வஜஅல்னி மின் லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை நீ ஏற்படுத்துவாயாக என்கின்ற ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துவாவிற்கு பிறகு அந்த மக்கத்து குறைஷிகள் என்னெல்லாம் தடை போட்டு வச்சிருந்தாங்களோ, இவங்களை வெளியே அனுப்ப முடியாம, இவங்களால வெளியே போக முடியாம என்னென்னலாம் தடை போட்டு வச்சிருந்தாங்களோ அத்துணை தடைகளையும் அல்லாஹ் உடைத்தான். வரலாறு சொல்லப்படுகின்றது. இந்த துவாவிற்கு பிறகு, அந்த மக்கள் கேட்ட இந்த துவாவிற்கு பிறகு, வஜஅல்னா மின் லதுன்க வலியா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு கொடுத்துரு. வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை கொடு. இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை நாம் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு பயணங்களிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் இந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்டே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா, நாம் பயணம் மேற்கொண்டாலோ அல்லது நம்முடைய வீடுகளிலே இருந்தாலோ நம்முடைய தொழில்களில் இருந்தாலோ நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உதவியாளர் நமக்கு தேவைப்படுறார். அதுதான் அல்லாஹ் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்வான்? அல்லாஹ் நேரடியாக உதவி செய்ய மாட்டான். ஒன்று மனிதனை கொண்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யக்கூடிய ஒரு செயல். இன்னும் அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் உதவி என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்வான். அது யாருக்கு அந்த உதவி கிடைக்கும்னா, ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இது. அப்போ வஜஅல்னா மின் லதுன்க வலியா, இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலிலும் கேட்கணும். இறைவா, உன் புறத்திலிருந்து எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவரை நீ ஆக்குவாயாக. வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, அதே போன்று உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு அனுப்புவாயாக. இந்த துவாவை ஒரு அடியான் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த துவாவை கேட்டதற்கு பிறகு பயங்கரமாக அந்த மக்காவிலிருந்து வெளியேற முடியாம என்னென்ன தடைகள்லாம் இருந்துச்சோ அத்துணை தடைகளையும் அல்லாஹ் உடைத்து அந்த மதீனாவிற்கு அந்த மக்கள் செல்லக்கூடிய ஒரு அழகான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இது முதல் வார்த்தகம். வஜஅல்னா மின் லதுன்க வலியா, ஒரு வழியை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். மக்காவிலிருந்து யாருனாலெல்லாம் போக முடிஞ்சிச்சோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. உடல் பலகீனத்தின் காரணமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக முடியாம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கினவங்க இருக்கிறாங்க. அவங்களால போக முடியாது, அங்கேயே இருக்கிறவங்க அங்கேயே தங்கனவங்க, வேற வழி இல்லை. அந்த மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாப்பை வழங்கினான்.